ஹலோ ஹலோ சித்தப்பா, இந்த மாதிரி அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டாக சேர்த்துருங்க சித்தப்பா. 1,00,000 ரூபாய் தேவைப்படும் சித்தப்பா. ஆமாம் சித்தப்பா, இங்கே தான் 3 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் சித்தப்பா. கொஞ்சம் அர்ஜென்ட் சித்தப்பா, கொடுங்க சித்தப்பா. இப்போ தாண்டா புரியுது, சொந்தக்காரங்களாம் சும்மா பேருக்கு தானே. உங்களை போய் நம்பி ஃபோன் பண்ண பார். ஏய், அது ஷாயில் மாதிரி இல்ல? ஆமாண்ணா, சாயல் தானே அது. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே என்ன டென்ஷனாக நிற்கிறோமா, கேட்கலாம் வாங்கண்ணா. ஏய் ஷாயில, இங்க என்னடா பண்றியா? அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்கண்ணா. 1,00,000 ரூபாய் செலவு சொல்கிறாங்கண்ணா. என்ன பண்ணுறது, பண்ணது புரியலண்ணா. டேய், நம்ம கிட்ட ஏன்டா சொல்ல, நம்ம தான் இருக்கோம்ல. நீங்களே 1008 பிரச்சனை இருக்கீங்க, எதுக்கு இந்த பிரச்சனையை சொல்லலாம். பிரச்சனை இருக்கும் தான்டா, நம்மள சாவுற வரைக்கும் பிரச்சனை விட்டு போகாது. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இந்தா, இது 5,000 ரூபாய் இருக்குது, முதல்ல போய் அம்மா கட்டுறா. இந்தாடா, இந்த காலில் 20,000 இருக்கு, இது போய் கட்டு. மீதி போய் நம்ம இதை அரேஞ்ச் பண்றோம். போனா இல்லைண்ணா, முதல்ல அவங்க கூட சேர்ந்து சுத்தும் போதெல்லாம் சொந்தக்காரங்க சொல்லுவாண்ணா, ஏன்னா இந்த தரத்தில் எங்க கூடலாம் சுத்துறேன்னு. இப்போ தானே புரியுது யார் தரதுலைங்க. சொந்தக்காரங்கன்னா அப்படி சொல்லுவாங்க தான்டா. அப்படி சொன்னாதான் அவங்க சொந்தக்காரங்க, இல்லைன்னா வெந்தக்காரங்க. போய் அம்மாவை பாடுறேன். போடா, சீக்கிரம் கட்டுறா. நாடா இவன் அண்ணான்னு கூப்பிட்றான் பார்க்குறீங்க. வயசு பார்த்து நட்பு வருது இல்லைங்க, இதுதான் உண்மையான நட்பு.